ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் விடுதலை பயண நூலில் 24வது அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை கடவுள் என் மக்கள் என்று மீட்டு கொண்டிருக்கிறவர் இந்த மக்களுக்கு சட்டங்களை கற்பித்து இரக்க நெறியை கற்பித்து நீங்களும் என்னை போன்று இருங்கள், என் மக்களாய் இருங்கள் என்று தேர்ந்து கொண்டு இந்த மக்கள் நடக்க வேண்டிய வழிமுறைகளை கற்பித்து வந்த கடவுள், உடன்படிக்கைக்குள் இவர்களை அழைக்கின்ற கடவுள், அந்த உடன்படிக்கைக்குள் இன்னும் எவ்வளவு ஆழமாக இவர்கள் எடுத்து செல்ல இருக்கின்றார் என்பதை இனி வரும் அதிகாரங்களில் பார்க்க இருக்கின்றோம். இந்த 24வது அதிகாரத்துக்கு உண்டான தெளிவான விவிலிய விளக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் நம்முடைய பாசமிகு தந்தை அருட்பணி ரெய்மண்ட் ஜோசப் அவர்கள். வணக்கம் தந்தை அவர்களே. நேயர்களின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இதுவரை நம் ஆண்டவர் உடன்படிக்கைக்குள் எப்படி அவர்களை வழிநடத்தி செல்கிறார் என்பதை பார்த்திருக்கின்றோம். அந்த சட்டங்களை கொடுத்திருக்கின்றார், வழிமுறைகளை கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது இன்னும் ஆழமாக எப்படி கடவுள் உடன்படிக்கைக்குள் பயணிக்க இருக்கின்றார் என்பதை இந்த அதிகாரத்தில் உங்கள் வழியாக நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கின்றோம். இதுவரை 23 அதிகாரங்கள் விடுதலை பயணத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 23 அதிகாரங்களில் 1 முதல் 13 அதிகாரங்கள் முதல் பகுதியாக வந்தது. அந்த முதல் பகுதியில் இஸ்ராயல் மக்களுடைய அடிமை தழை அல்லது அடிமைத்தனம் எகிப்தில் என்கிற அந்த பகுதி. அதற்கடுத்து 14ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம், அந்த 4 அதிகாரங்களும் 14, 15, 16, 17, 18 5 அதிகாரங்களும் இஸ்ராயல் மக்கள் எப்படி அடிமைத்தலையிலிருந்து செங்கடலை கடந்து சீனாய் மலை அடிவாரத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய பயணம், அந்த பயணத்திலே அனுபவித்த சிக்கல்கள், குறிப்பாக தண்ணீர், உணவு பிரச்சனைகள். அதற்கடுத்து 19ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரை இந்த இஸ்ராயல் மக்கள் மலை அடிவாரத்தில், சீனாய் மலை அடிவாரத்தில் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய நிலை, அவர்களுக்கு என்னென்ன நடந்தது, குறிப்பாக உடன்படிக்கை, அந்த பகுதியைத்தான் நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக 20ஆம் அதிகாரம் 22லிருந்து 23ஆம் அதிகாரம் 19 வரை உடன்படிக்கையினுடைய சரத்துக்கள், 54 சட்டங்களை யாவை முன்வைத்திருக்கிறார். அந்த சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் இறுதியாக ஒரு வாக்குறுதி அவர்களிடத்தில் கேட்கிறார். நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் என்னிடமிருந்து வரும், நான் உங்களை எப்படியெல்லாம் பாதுகாப்பேன் என்கிற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். இனி அந்த உடன்படிக்கை முடிவுக்கு வர வேண்டும், அதாவது உடன்படிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும். இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடன்படிக்கை செயல்பாட்டுக்கு வர வேண்டும். அதைத்தான் இந்த 24ஆம் அதிகாரம் விலாவாரியாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த 24ஆம் அதிகாரத்தில் 4 பகுதிகளை நாம் பார்க்கலாம். 24ஆம் அதிகாரம் 1லிருந்து 2, 9லிருந்து 11 இந்த பகுதிகள், அதில் 3லிருந்து 8 விடுபட்டு இருக்கிறது. முதல் பகுதியாக நாம் 24ஆம் அதிகாரம் 1லிருந்து 2, 9லிருந்து 11 பார்க்க போகிறோம். இஸ்ராயேல் யாவேயுடன் உடன்படிக்கை செய்தல். அவர்கள் உடன்படிக்கையை யாவேயுடன் செய்து கொள்கிறார்கள். இது யாவே பாரம்பரிய செய்தி. 2வது பகுதி 24ஆம் அதிகாரம் 3லிருந்து 8, இதுவும் இஸ்ரேல் மக்கள் யாவேயுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளுதல். ஆனால் இது எலோகிம் பாரம்பரிய மரபு, அவர்கள் வழியாக, எலோகிம் குழுவினர் வழியாக வந்த செய்தி. 3வது 24ஆம் அதிகாரம் 12லிருந்து 15ஆம் வசனம் ஆ, அதே மாதிரி 18ஆம் வசனம் ஆ, இந்த 2 பகுதிகளும் உள்ளடக்கியது. சீனாய் மலை உச்சியில் மோசே.
மோசே வந்து கடவுளை சந்திக்கிற அந்த நிகழ்வு. 4வது பகுதி 24ஆம் அதிகாரம் 15 ஆவிலிருந்து 18 ஆ யாபேயினுடைய மாட்சியை பற்றி சொல்லுகிறது. எனவே இந்த 4 பகுதிகளாக நாம் இதை பிரித்து பார்க்க முடியும். இப்பொழுது முதல் பகுதியாகி 24ஆம் அதிகாரம் 1 2 9 11 வசனங்களை இப்பொழுது பார்ப்போம். இதனுடைய தலைப்பு வந்து இஸ்ராயேல் யாபேயுடன் உடன்படிக்கையை செய்து கொள்கிறது. இந்த உடன்படிக்கை செய்து கொள்வது ஒன்றுதான், ஆனால் 2 பாரம்பரியங்கள் அதை பேசுகின்றன. அந்த 2 பாரம்பரியங்களும் இந்த பகுதியிலே இடம்பெறுகிறது. ஆனால் நமக்கு தெரிவது என்னன்னா இந்த 2 பாரியங்களும் இணைந்தது போல நமக்கு தெரியவில்லை. அதை ஊன்றி படித்தால்தான் இது 2 வழிகளிலிருந்து இந்த செய்தி வந்திருக்கிறது, 2 பாரம்பரியங்களிலிருந்து வந்திருக்கிறது. நமக்கு ஏற்கனவே அறிமுகமாக இருக்கிறது. நமக்கு 4 பாரம்பரியங்கள் இந்த ஐநூலை பொறுத்த மட்டில் இருக்கிறது. இந்த 4 பாரம்பரியங்களுடைய ஒட்டுமொத்த இணைப்பு தான் ஐநூல். அது தொடக்க நூலாக இருந்தாலும் சரி, விடுதலை பயண நூலாக இருந்தாலும் சரி, அல்லது 3வது லேவியர் புத்தகமாக இருந்தாலும் சரி, எண்ணிக்கை நூலாக இருந்தாலும் சரி, 5வது இணைச்சொட்ட நூலாக இருந்தாலும் சரி, இந்த 5 நூட்களுமே 4 பாரம்பரியங்களுடைய தொகுப்பு. குறிப்பாக இணைச்சட்ட நூல் முழுக்க முழுக்க இணைச்சட்ட பாரம்பரியம். லேபியர் புத்தகம் என்பது ஏறக்குறைய குருத்துவ பாரம்பரியம், முழுக்க முழுக்க குருத்துவ பாரம்பரியம். மீதமுள்ள 3 நூட்களுமே 2 பாரம்பரியங்களுடைய ஒட்டுமொத்தம். முதலாவது யாவே பாரம்பரியம், 2வது எலோகிம் பாரம்பரியம். இந்த 2 பாரம்பரியங்களுடைய ஒட்டுமொத்தம் தான் இந்த 3 புத்தகங்களும். அதோடு குருத்துவ பாரம்பரியம் இணைகிறது. 3 பாரம்பரியங்கள் இந்த 3 புத்தகத்திலும் இருக்கிறது. முதல் புத்தகமாகிய தொடக்க நூலிலும், 2வது புத்தகமாகிய விடுதலை பயண நூலிலும், 3வது புத்தகமாகிய எண்ணிக்கை நூலிலும் இந்த 3 பாரம்பரியங்களும் இருக்கிறது. இப்போ இந்த பகுதியை பொறுத்த மட்டில், 24ஆம் அதிகாரத்தை பொறுத்த மட்டில், குறிப்பாக 1 11 வசனங்கள் வரை 2 பாரம்பரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. யாவே பாரம்பரியம், எலோகி பாரம்பரியம். இந்த யாவே பாரம்பரியத்தை இப்பொழுது பார்ப்போம். அதைத்தான் நான் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 2, 9 முதல் 11 என்று சொன்னேன். ஆண்டவர் மோசேயிடம், ஆரோன், நாதாபு, அபிகு ஆகியோருடன் இஸ்ரவேலின் 70 பெரியோர்களுடன் நீ ஆண்டவருமாய் இருக்கிற என்னிடத்தில் ஏறி வாருங்கள், அதாவது மலை மேல் ஏறி வாருங்கள் என்று இவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அது யார் யார் என்றால் ஆரோன், நாதாபு, அபிகு. இதுவரை மோசே மட்டும்தான் மலை மேல் ஏறி சென்றார். முதல் முறையாக ஆரோன், நாதாபு, அபிகு என்கிறவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஆரோன் யார் என்று நமக்கு தெரியும், மோசேயினுடைய சகோதரர். நாதாபு என்கிறவர், அபிகு என்கிறவர் ஆரோனுடைய புதல்வர். 2 பேருமே. ஆரோனுக்கு வந்து 4 புதல்வர்கள் இருக்கிறார்கள். ஆரோன், நாதாபு, அபிகு. அதற்கடுத்து பின்னாலே வந்து 2 புதல்வர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அதாவது மொத்தமே 4 புதல்வர்கள். அதில் வந்து நாதாபும் அபிகும் வந்து இறந்து விடுவார்கள். அது இந்த நிகழ்ச்சியை வந்து நாம் லேபியர் புத்தகத்தில் பார்க்கிறோம். லேபியர் புத்தகத்தில் இவர்கள் ஒரு தீச்செயலை செய்வார்கள். அந்த தீச்செயல்களின் பலனாக இந்த 2 பேரும், அதாவது நாதாபும் அபிகும் வந்து நெருப்பினாலே எரிக்கப்படுவார்கள். அதனால் அதற்கு பிறகு ஆரோனுடைய தொடர்பாக அல்லது ஆரோனுடைய சந்ததியை வழிநடத்துவராக நமக்கு முன்னால் வருகிறவர் தான் எலெயாசார் என்கிறவர். எனவே எலெயாசாரை நாம் அதுக்கு அடுத்து பார்க்கிறோம். இங்கே நாதாபும் அபிகும் அவர்களோடு 70 பேர் இங்கே இணைகிறார்கள். 70 பேர் என்றால் ஏற்கனவே மோசே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அந்த நீதி பார்ப்பதற்காக, நீதி சம்பந்தப்பட்ட செயல்களை செய்வதற்காக, மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்காக 70 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 70 பேர்களோடு மலையில் ஏறி வர வேண்டும். அதற்கடுத்து அதே பகுதியில் தொலைவில் நின்று தொழுது கொள்ளுங்கள்.
அவர்கள் வரட்டும், ஆனால் அவர்கள் தொலைவில் இருக்க வேண்டும். எல்லாருமே தொலைவில் இருக்க வேண்டும். ஆண்டவரிடமாய் அவர்கள் ஏறி வருகின்ற போது தொலைவிலே அவர்கள் நின்று கொள்ள வேண்டும். யாரை பார்க்கக்கூடாது? யாவையை நேரடியாக பார்க்கக்கூடாது. 2வது வசனம், மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம். மோசேக்கு மட்டும் யாவையோடு நெருங்கி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு. நம்ம முன்னாலேருந்தே பார்க்கிறோம். மோசே யாவையோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். நம்ம இது இன்னொரு சிந்தனையில் பார்த்தோம் என்றால் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் மக்கள் தொலைவில் நின்று கொண்டிருக்க மோசே கடவுள் இருந்த காரிருளை அணுகினார் என்று வருகிறது. அதன் பிறகு 22ஆம் வசனத்தில் யாவே மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். அதன் பிறகுதான் நமக்கு இந்த சட்டங்கள் வருகிறது. ஏறக்குறைய அதனுடைய தொடர்ச்சி போல இது இருக்கிறது. இந்த சட்டங்களுடைய தொடர்ச்சியாக இந்த 24ஆம் வசனத்தில் வருகிற மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம், ஏனையோர் அருகில் வரலாகாது, மக்கள் அவரோடு மலை மேலே ஏறி வரக்கூடாது. எனவே மக்களுக்கு மேலே ஏறி வரக்கூடிய அதிகாரம் இல்லை என்கிற அந்த முன்னுரையோடு இந்த பகுதி ஆரம்பிக்கிறது. மோசேயும் ஆரோனும் அபிகு அதே போல நாதாப் இவர்கள் எல்லாம் அது 70 பேரோடு மலை மேல் ஏறுகிறார்கள். ஆனால் மலை மேல் ஏறினாலும் மற்ற மக்கள் எல்லாம் கீழே தான் இருக்கணும். அந்த உடன்படிக்கையை பெறுவதற்கு இவர்கள் எல்லாம் வரவில்லை, கீழே தான் இருக்கிறார்கள், மலையடிவாரத்தில் இருக்கிறார்கள். இந்த மோசேயோடு கூடிய 4 பேரும் ஆரோன் அவருடைய பிள்ளைகள் அத்தோடு 70 பேர் மேலே இருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சி 9ஆம் வசனத்தில் இருக்கிறது. 9 - 11 வரை. பின்னர் மோசே, ஆரோன், நாதாபு, அபிகு ஆகியோரும் இஸ்ரேலின் 70 பெரியோர்களும் மேலேறி சென்று இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள். இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள். 9ஆம் வசனத்தில் மலை ஏறுகிறார்கள். ஏறி அவர்கள் இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள். கடவுளை கண்டார்கள் என்றால் எப்படி? நமக்கு ஏற்கனவே தெரியும். விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். விடுதலை பயணம் 33:20 கடவுளை காண முடியுமா, அப்படி கண்டால் என்ன நிகழும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. 33:20 அவர் என் முகத்தையோ உன்னால் பார்க்க முடியாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது. என்னை பார்த்தவர் எவரும் உயிரோடு இருக்க முடியாது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் தான் இந்த கதை. அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. அது மட்டுமல்ல, திமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பவுலடியார் 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 6ஆம் அதிகாரம் திமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகம், திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர், அவரை கண்டவர் எவரும் இல்லை, காணவும் முடியாது. ஆக இதெல்லாம் கடவுளை காண முடியாது, இறைவனை காண்பது கடினம், கண்டாலும் இறந்து போவது என்கிற சிந்தனை இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பாரம்பரியங்கள். நிச்சயமாக என்ன பாரம்பரியம் என்று நமக்கு தெரியும். இந்த பாரம்பரியம் இப்படி கடவுளை காண முடியாது என்கிற பாரம்பரியம் எலோகிம் பாரம்பரியம். ஆனால் இங்கே நாம் பார்ப்பது ஏற்கனவே சொல்லிவிட்டோம், இது யாவே பாரம்பரியம். அதனால் தான் இவங்க என்ன கடவுளை கண்டார்கள் என்று அந்த சிந்தனை இருக்கிறது. இஸ்ரேலில் கடவுளை அவர்கள் கண்டார்கள். ஆனால் அதை தொடர்ந்து வருவது அவர் பாதங்களின் கீழ் உள்ள தளம் நீல மணிகள் இழைத்த வேலைப்பாடு. அப்ப எதை பார்த்தார்கள்? கடவுளை முகத்தை பார்த்தார்களா? அடிப்படையில் அவருடைய பாதங்களை பார்த்திருக்கிறார்கள், அவருடைய காலடிகளை பார்த்திருக்கிறார்கள்.
அதுதான் அவர்களுடைய பார்வை. அதனால தான் இங்கே சொல்லுகிற போதே அவரை பார்த்தார்கள் என்று சொன்ன உடனே, கண்டார்கள் என்று சொன்ன உடனே, அவர் பாதங்களில் கீழுள்ள தளம் நீல மணிக்கள் இழைத்த வேலைப்பாடு போன்றுள்ளது, தெள்ளிய வான்வெளி போன்று இருக்கிறது என்று பாதங்களுக்கு வருகிறார்கள். அப்படின்னா இங்கே அவர்கள் பார்த்தது இறைவனுடைய பாத கமலங்களைத்தான். அதுவும் குறிப்பாக இந்த பாத கமலங்கள் நீல மணிக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீல மணிக்கல் என்றால் நீலம், ஊதா நிறம், அத்தோடு இந்த சஃபயர் என்பதுதான் நீல நீல மாணிக்கம் அல்லது மணிக்கல் என்று சொல்லலாம். சஃபயர் இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், ஏறக்குறைய இதே போல சிந்தனை எசேக்கியேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 26 இடம்பெறுகிறது. எசேக்கியேல் அவர் ஒரு காட்சி காண்பார். அவருடைய அழைப்பே ஒரு காட்சியிலே அமைகிறது. 1ஆம் அதிகாரம் எசேக்கியேலுடைய காட்சி, யாவையை காண்கின்ற காட்சி. அந்த காட்சியில் அவர் எப்படி யாவையை பார்க்கிறார் என்பதற்கு ஒரு விளக்கமாக அந்த 26ஆம் வசனம் அமைகிறது. 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது. ஆக ரொம்ப அழகாக இதை சொல்லுகிறார். நீல மணிக்கல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீல மணிக்கல் தான் அவருடைய அரியணை அவருடைய காலடியில் இருக்கிறது. அப்படின்னா நீல மணிக்கல் என்பது விவிலிய சொல் வழக்கு. இறைவனுடைய அரியணையை நீல மணிக்கல் நிறத்திற்கு அல்லது மணிக்கல் போன்ற ஒரு அமைப்புக்கு ஒப்பிட்டு பார்ப்பது எசேக்கியேல் 1:26 நம்ம அதை அழகாக பார்க்கிறோம். இந்த நீலம் என்றால் அது கடல் போல ஒரு நிறத்தை காட்டுகிறது, ஊதா நிறத்தை காட்டுகிறது. அதே போல திருவெளிப்பாடு 4:6 இந்த அரியணை முன் பளிங்கை ஒத்த தோற்றம் தெரிந்தது அப்படிங்கிறார். அதாவது இதுவும் ஏறக்குறைய நீல மணிக்கல்லைத்தான் சுட்டி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் எனக்கு இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், எசேக்கியேலும் ஏசையாவும் ஒரு அழகான ஒரு காட்சியை கண்டார்கள். தங்களுடைய அழைப்பின் போது ஒரு இறைவனுடைய மாட்சி மிகு காட்சியை கண்டார்கள். விலங்குகள் எல்லாம் அங்கே வரும். அந்த விலங்குகள் இறக்கைகளை விரித்திருக்கும். நிறைய 6 இறக்கைகள் இருக்கும். ஆக அதை ஒரு பிரம்மாண்டமாக காட்டுவது மட்டுமல்ல, பிரமிப்பாகவும் அதை காட்டுவார்கள். அந்த சூழலையே ஒரு இந்த இறைவாக்கினர்களுக்கு ஒரு தூண்டுதல் தருகின்ற ஒரு சூழல் போல இருக்கும். அத்தகைய ஒரு காட்சியைத்தான் இவர்கள் பார்ப்பது போல. அதாவது யாவையை வருவதற்கு முன்னாலே, யாவையை காண்பதற்கு முன்னாலே, இவர்கள் யாவையினுடைய அந்த தங்குகின்ற இடம், அவர் இருக்கின்ற இடம், அந்த இடங்கள் எல்லாம் ஒரு இவர்களை கவர்கின்ற ஒரு விதத்தில் இருக்கிறது. அந்த சூழலில் தான் இந்த நீல மணிக்கல் சூழ்ந்திருக்கிறது அவருடைய பீடத்தை சுற்றி, அவர் இருக்கிற இடத்தை சுற்றி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது. நீல மணிக்கல் இழைத்த வேலைப்பாடும் தெள்ளிய வான்வெளி போன்றும். வான்வெளி என்பது ஏறக்குறைய அதுவும் ஊதா நிறம் கொண்டதுதான். கடல் நிறத்தை போல ஊதா நிறம். கடலுக்கு நிறம் கிடையாது. வானத்தினுடைய நிறத்தை, வானவெளியினுடைய நிறத்தை அது பிரதிபலிப்பதனால தான் அது நீல நிறத்தில் தெரிகிறது. எனவே வான்வெளி நிறத்தை போல அந்த சூழல் இருந்தது. 11ஆம் வசனம், இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை. இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை. அப்படி என்றால் அவர்கள் தொட்டுவிடும் தூரத்தில் இல்லை, வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். எனவே யாவையை பார்க்கிறார்கள், அவருடைய அரியணையை பார்க்கிறார்கள், அரியனுடைய சூழலை பார்க்கிறார்கள். ஆனால் யாவைக்கும் அவர்களுக்கும் வெகு தூரம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கடவுளை கண்டார்கள். கண்டது மட்டுமல்ல, உண்டு குடித்தார்கள். இந்த உண்டு குடித்தார்கள் என்பதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய முக்கியமான ஒரு சிந்தனை. உடன்படிக்கை நிறைவுக்கு வருவது அது ஒரு கொண்டாட்டம். நாங்கள் உடன்படிக்கை செய்துவிட்டோம் என்பதற்கு ஒரு அடையாளம். கையெழுத்தான பிறகு, உடன்படிக்கை கையெழுத்தான பிறகு ஒரு விழா கொண்டாடப்படுகிறது. எல்லாருமே உண்டு குடிக்கிறார். அதில் கடவுளும் கலந்து கொள்கிறாரா என்பது இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் கடவுளுடைய
யாவையினுடைய பிரசன்னத்திலே அது நிகழ்கிறது. அந்த உண்டு குடிக்கிறார்கள் என்றால் அங்கே விருந்து நடக்கிறது. விருந்து என்றால் நிச்சயமாக ஆடோ மாடோ அடிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் கொண்டு போனார்களா என்பது கேள்வி அல்ல. ஆனால் அவர்கள் இந்த உடன்படிக்கையை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறார். யாவையை கண்டுகொள்ளுதல் என்றால் நாங்கள் இந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருள். யாவைக்கு முன்னால் இந்த உடன்படிக்கையை நாங்கள் அந்த சரத்துக்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்வோம், அதற்கு கீழ்ப்படி நடப்போம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதனுடைய நிறைவாக ஒரு விழா கொண்டாட்டம். அதைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. உண்டு குடித்தார்கள். இதன் வழியாக ஒரு உடன்படிக்கை இப்பொழுது கையெழுத்தாகிறது. உடன்படிக்கையினுடைய சரத்துக்கள் எல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கான ஒரு சூழல் இங்கே உருவாகி இருக்கிறது. அதைத்தான் இந்த முதல் பகுதி சுட்டி காட்டுகிறது. 24ஆம் அதிகாரம் 1-2, 9-11. இப்பொழுது அடுத்த பாரம்பரியத்துக்கு வருவோம். எலோகிம் பாரம்பரியம். 24ஆம் அதிகாரம் 3-8 முடிய அந்த பகுதியும் இஸ்ரேல் மக்கள் யாவையுடன் உடன்படிக்கை செய்வதைத்தான் சுட்டி காட்டுகிறது. 2 பாரம்பரியங்கள் வெவ்வேறு நிலையில் சுட்டி காட்டுகின்றன. என்ன என்று பார்ப்போம். முதல் பாரம்பரியம் தெளிவாக தெரிந்தது. எல்லாரும் மலையிலே மேறினார்கள். குறிப்பாக குரு பாரம்பரியத்தில் வருகிறார். இன்னும் குருவாகவில்லை 2 பேருமே. அதாவது ஆரோன் இன்னும் குருவாகவில்லை. அதற்குரிய பணிகள் எல்லாம் அல்லது சூழல்கள் எல்லாம் பின்னால் தான் வரும். அதனால இவர்களை இப்ப அழைத்து கொண்டு செல்வதே இவர்கள் குருவாக மாறப்போகிறார்கள், இவர்களுக்கு அதுக்குரிய தகுதி இருக்கிறது என்கிற சூழலில் தான். ஆரோனை மட்டுமல்ல அவனுடைய பிள்ளைகள் இருவரையும் அழைத்து செல்வது அந்த குருவனுடைய பாரம்பரியத்துக்கு ஒரு மதிப்பு கொடுப்பது போல இவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆனால் இதுவரை இவர்கள் குருக்கள் அல்ல. அதற்கான படி நியமனம் இன்னும் கொடுக்கப்படவில்லை. உடன்படிக்கை தான் இப்பொழுது கையெழுத்தாக போகிறது. இருந்தாலும் ஆரோனும் மோசையும் ஏற்கனவே இதனுடைய தலைமகன்களாக இருக்கிறார்கள். அத்தோடு சேர்ந்து ஆரோனுடைய புதல்வர்கள் என்றால் ஆரோனுடைய வழிமறைவிலே இவர்கள் வரப்போகிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். 24:3-8. இங்கே இந்த ஆரோனோ அல்லது மற்ற இருவருமோ சொல்லப்படவில்லை. இந்த 70 பேரும் சொல்லப்படவில்லை. இங்கே யார் சுட்டி காட்டப்படுவது? இங்கே என்ன சிந்தனை வருகிறது? யார் மலை மேலே ஏறுவது? 3ஆம் வசனம். மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். ஏற்கனவே நாம சுட்டிக்காட்டிய அந்த உடன்படிக்கை சரத்துக்கள் 54 சட்டங்கள் இவற்றையெல்லாம் யாவையிடமிருந்து பெற்றுக்கொண்டு இப்பொழுது மக்களிடத்தில் வருகின்றார். மக்கள் எல்லா இடத்திலும் இதை தெரிவிக்கிறார். இந்த உடன்படிக்கை சட்ட தொகுப்பில் என்னென்ன இருக்கிறது என்கிற விளக்கங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். வாக்குறுதி அளித்தல், நாங்கள் செயல்படுத்துவோம். ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த 54 சட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம், அதில் அனுப்பு சகாமல் நாங்கள் நடப்போம் என்கிற வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்வது போல ஒரே குரலாக எல்லாரும் இணைந்து, அங்கே வேறுபாடுகள் இல்லை, அவர்களிடத்தில் குழப்பம் இல்லை, அவர்களிடத்தில் பாகுபாடுகள் இல்லை, எல்லாரும் ஒருமித்து நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிறார்கள். அதற்கடுத்து 4ஆம் வசனம். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். இந்த சட்டங்களை எல்லாம் மோசே என்ன செய்கிறார்? எழுதி வைக்கிறார். எல்லாவற்றையும் எழுதி வைக்கிறார். அதாவது இந்த புத்தகத்தையே மோசேதான் எழுதினார் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஆதாரம். விடுதலை பயண நூலையே மோசேதான் எழுதினார் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஆதாரம். நேரடியாக அவர் எழுதியிருக்காவிட்டாலும் அதற்கு வாய்ப்புகள் குறைவு என்றாலும் இந்த புத்தகங்கள் மோசேயினுடைய வார்த்தைகள் அடங்கியவை என்பதற்கு இந்த வசனம் ஒரு சரியான உதாரணம். ஆனால் மோசே எழுதியிருக்க முடியும், ஏனென்றால் அவர் எல்லா கலைகளையும் கற்றவர். நமக்கு தெரியும், எகிப்திலே அவர் பல கலைகளை கற்றிருக்கிறார். எனவே அவருக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த சட்டங்களை எல்லாம் எழுதி வைக்கிறார். எழுதி வைப்பது மட்டுமல்ல, அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் அவர் கட்டுகிறார். அந்த பலிபீடத்தை கட்டிய பிறகு
இஸ்ரேலரின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். ஆக இது நாங்கள் எல்லாம் ஒரே இனமாக இருக்கிறோம் என்பவருடைய அடையாளம். மோசே எழுப்பிய இந்த 12 தூண்கள் தான் பின்னால் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்தவுடனே மீண்டும் அவர்கள் பலிபீடமும் 12 தூண்களும் எழுப்புகிற அந்த நிகழ்வுகள் இடம்பெறும். 2 இடங்களிலே அவர்கள் 12 தூண்களை நிறுவார்கள். ஒன்று அந்த நதியை யோதா நதியை கடந்தவுடனே பக்கத்தில் இருக்கிற கில்கால் என்கிற இடத்துல 12 தூண்களை நிறுவார்கள். அதன் பிறகு மற்றும் எரிக்கோ நகர்களை எல்லாம் அழித்துவிட்டு அவர்கள் செக்கேம் போகிற போது, வடக்கு நோக்கி செக்கேம் போகிற போது, செக்கேமுக்கு அருகில கெரசிம் மலையில 12 தூண்களை நிறுவார்கள். 12 தூண்களும் 12 குலங்களை நினைவூட்டுகிறது. நமக்கு தெரியும், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த 12 பிள்ளைகளையும் நினைவூட்டும் வகையில அதுவும் குறிப்பாக யோசேப்பும் லேவியும் இந்த இதில் குறிக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு பதிலாக யோசேப்புடைய 2 பிள்ளைகள் எப்ராயிம், மனாசே, இந்த 2 பேரும் இடம்பெறுவார்கள். இவர்களைத்தான் இந்த 12 கல் தூண்கள் நினைவுபடுத்துகின்றன. எனவே பிற்காலத்தில் நான் கூட சுட்டி காட்டியபடி கில்காலிலும் கெரசி மலையிலும் இவர்கள் ஊன்றப்போகின்ற கட்டப்போகிற அந்த 12 கல் தூண்களை இந்த கல் தூண்கள் நினைவுபடுத்துகின்றன. அதாவது 12 குலங்களும் இணைந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஒருமித்து இந்த 54 கட்டளைகளையும் நாங்கள் கடைபிடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம். யாவையோடு நாங்கள் உடன்படிக்கை செய்வது என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனுபவம், சிறப்பான அனுபவம். அந்த அனுபவத்திலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த அனுபவத்தை பெற நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே இந்த பலிபீடத்தையும் 12 குலங்களை நினைவுபடுத்தக்கூடிய 12 தூண்களையும் அவர் எழுப்புகிறார். அதன் பிறகு அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். இஸ்ராயேல் மக்களின் இளைஞர்களை அவர் பலி செலுத்த அனுப்புகிறார். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, இங்கே ஆரோனின் குருத்துவம் இன்னும் தொடங்கவில்லை. எனவே ஆரோன் பலி கொடுக்க முடியாது. அப்படி பலி கொடுத்தாலும் யார்தான் பலி கொடுக்க முடியும்? மோசே தான் பலி கொடுக்க முடியும். ஆனால் மோசே யாரை அனுப்புகிறார் பலி கொடுக்க? இளைஞர்களை அனுப்புகிறார். அப்படி என்றால் இந்த இளைஞர்கள் யார்? இந்த இளைஞர்கள் ஒருவேளை தலைப்பேறு உடையவர்களாக இருக்கலாம். என்றால் தலைப்பேறுகள் தான் தொடக்க காலத்திலே இந்த பலி செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். குருக்களுடைய பணிகளை அவர்கள் தான் செய்து வந்தார்கள். அப்ப இங்கே இளைஞர்கள் என்பவர்கள் தலைப்பேறுகளை குறிக்கலாம். இஸ்ராயல் மக்களுடைய தலைப்பேர்களில் இளைஞர்கள் சிலரை இவரை அனுப்பி பலியை ஒப்பு கொடுக்க அல்லது பலி கொடுக்க அனுமதிக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மாடுகளை நல்லுறவு பலிகளாக அவர்கள் ஆண்டவருக்கு பலி கொடுத்தார்கள். இது வழக்கமாக நடப்பதுதான். ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகிற போது நல்லுறவு பலி, ஆங்கிலத்தில் பீஸ் என்று அழைப்பார்கள். எனவே நல்லுறவு, எங்களுக்கும் யாவைக்கும் நல்ல உறவு இருக்கிறது. எனவே இந்த பீஸ் ஆஃபரிங், நல்லுறவு பலியை நாங்கள் செலுத்துகிறோம். அந்த நல்லுறவு பலிக்கு அவர்கள் மாடுகளை எரிபலியாக ஒப்பு கொடுப்பார்கள். 6ஆம் வசனம், மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலன்களில் விட்டு வைத்தார். ஒரு பாதியை களங்களிலே எடுத்துக்கொள்கிறார், மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளிக்கிறார். அப்ப மறுபாதியை பலிபீடத்தின் மேல், ஒரு பாதியை கலங்களில் எடுத்துக்கொண்ட பிறகு இன்னொரு பாதியை பலிபீடத்தின் மீது அவர் தெளிக்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? பலிபீடத்தின் மீது அவர் தெளிப்பதனுடைய அடையாளம் என்ன? அதாவது இந்த உடன்படிக்கை இரத்தமாக அது மாறுகிறது. பலிபீடம் புனிதப்படுத்தப்படுகிறது, பலிப்பொருளும் புனிதப்படுத்தப்படுகிறது. இரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளிக்கிற போது அல்லது பலிப்பொருள் மீது தெளிக்கிற போது அந்த பலிபீடமும் இந்த பலிப்பொருளும் புனிதமாக மாறுகிறது.
எனவே இந்த ஆம், நல்லுறவு பலி இது இறைவனுக்கு உகந்த பலி, தூய பலி என்பதை இது சுட்டி காட்டுகிறது. வழக்கமாக தலைமைக்குரு என்கிறவர் இந்த திஸ்ரி மாதம் 10ஆம் தேதி வழக்கமாக நோன்பு இருந்து அந்த நாளை ஒரு நினைவு நாளாக கொண்டாடுவார்கள். அது எதற்காக என்றால் அவர்களுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக, பாவ பரிகார நாள் என்று அது அழைக்கப்படுகிறது. திஸ்ரி மாதம் 10ஆம் தேதி, இது ஏறக்குறைய இதுதான் முதல் மாதம், அவர்களுடைய அலுவலக நாட்காட்டியிலே முதல் மாதம். அந்த 10ஆம் தேதிக்கு பிறகு வருகிற 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விழா, அதான் அறுவடை விழா, பழ அறுவடை விழா அல்லது சேகரிப்பு விழா என்று அழைக்கப்படுகிறது. அந்த சேகரிப்பு விழா என்பது கூடாரப்பர் விழா அல்லது உடன்படிக்கை பேழை விழா. அந்த விழாவுக்கு முன் தயாரிப்பாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கும். பாவ பரிகார நாள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளில் யோம் கிப்பூர் என்று எபிரேய மொழியில், அந்த நாளில் பலிபீடத்திலும் மக்கள் மீதும் அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள், ஆட்டு இரத்தத்தை தெளிப்பார்கள். ஏறக்குறைய அதே ஒரு சிந்தனை தான். தூய்மைப்படுத்த, பலிபீடத்தை தூய்மைப்படுத்த, பலிப்பொருளை தூய்மைப்படுத்த இந்த இரத்தம், பாதி இரத்தம் பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கடுத்து 8ஆம் வசனத்தில் அடுத்த பகுதி, பலிபீடத்திலே இரத்தம் தெளித்த பிறகு மீதமுள்ள அந்த மறுபாதியை பலிபீடத்தை தெளித்து விட்டார். 7ஆம் வசனம். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். உடன்படிக்கை ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அதாவது இது ஏடுதான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் எழுதி வைத்தார். இப்போ ஏட்டில் எழுதி வைக்கிறார். அந்த ஏடு பப்பீரஸ் ஏடுகளாக இருக்கலாம், அதுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. என்றால் எகிப்தியர்கள் அந்த காலத்தில் பப்பீரஸ் தான் பயன்படுத்தினார்கள். பப்பீரஸ் ஏடாக இருக்கலாம். ஆனால் பப்பீரஸ் எழுதப்பட்டதா இல்லை கல்லில் தான் எழுதினாரா என்கிற தொடர்புகள் இங்கில்லை. இன்னும் ஏடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பப்பீரஸில் எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை யார் வாசிப்பது? காதுகளில் கேட்கும்படி வாசிக்கிறார் மோசே. இஸ்ராயல் மக்களுடைய காதுகள்லாம் கேட்கும்படி வாசிப்பார். நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ஒரு சிந்தனையை பார்த்துருக்கிறோம். அதாவது உடன்படிக்கை அந்த அமைப்பு முறையை பார்க்கிற போது அதில் முன்னுரை இருக்கும். அந்த முன்னுரைக்கு பிறகு வரலாற்று நிகழ்வுகள், அதாவது இதுவரை என்னென்ன நடந்திருக்கிறது, என்னென்ன உதவிகளை எல்லாம் அந்த உடன்படிக்கையினுடைய முக்கியமான நபர் செய்திருக்கிறார், யாரோடு உடன்படிக்கை செய்ய போகிறாரோ அந்த உடன்படிக்கையை செய்கிறவர் ஏற்கனவே என்னென்ன செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்ற வரலாற்று பூர்வமான சில செய்திகள் வரும். அதன் பிறகு உடன்படிக்கை சரத்துக்கள் வரும். அந்த உடன்படிக்கை சரத்துக்களுக்கு பிறகு அது ஒரு வழக்கமாக அந்த சரத்துக்களுக்கு பிறகு சாட்சிகள் இருக்க வேண்டும். ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு சாட்சிகள் இல்லை. அதனால் அது ஒரு புனிதமான இடத்துல வைக்கப்பட்டு அடிக்கடி வாசிக்கப்படும். எனவே வாசிக்கப்படுதல் என்பது இந்த உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான அங்கம். அதன் பிறகுதான் ஆசிகள் இடம்பெறும். ஆனால் இந்த யாவேனுடைய உடன்படிக்கையில் ஆசிகள் இந்த உடன்படிக்கை சட்டங்களில் இல்லை, பின்னால் வந்த சட்டங்களில் ஆசிகள் இருக்கிறது. குறிப்பாக இணைச்சட்ட நூலில் வருகின்ற அந்த உடன்படிக்கையில் ஆசிகள் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை சட்டத்தில் ஆசிகள் இல்லை. ஆனால் வாசித்தல் என்பது இந்த உடன்படிக்கையினுடைய முக்கியமான அங்கம். அதைத்தான் நாம் இதில் பார்க்கிறோம். இந்த பகுதியானது வாசிக்கப்படுகிறது. இந்த வாசிக்கப்படுவது மட்டுமல்ல, அதன் பிறகு ஆண்டவருக்குரிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிவோம் என்று அவர்கள் உறுதி கொள்கிறார்கள், உறுதி எடுக்கிறார்கள். யாவேக்கு ஒரு முக்கியமான உறுதி கொடுக்கிறார்கள். அதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இனிமேல் நாங்கள் இந்த உடன்படிக்கையினுடைய சரத்துக்களை எங்களுடைய வாழ்நாளில் மறக்காமல் கடைபிடிப்போம் என்கிற வாக்குறுதி. ஆக இத்தோடு இந்த உடன்படிக்கை நிறைவு வருகிறது. இது எந்த பாரம்பரியம்? எலோகிம் பாரம்பரியம். எலோகிம் பாரம்பரியம் பிரகாரம் என்ன நடந்தது? மோசே மலை மேல் ஏறினார், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டார், அதை எழுதினார், இறங்கி அதை மக்களுக்கு காதுபட வாசித்தார்.
பின்பு இப்பொழுது ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இரத்தம் தெளிக்கப்பட்டு அதை புனிதப்படுத்திய பீடத்தை கட்டினார். அந்த பீடத்தை கட்டிய பிறகு அதில் பலி கொடுத்தார்கள். பலி கொடுத்த பிறகு இந்த உடன்படிக்கையினுடைய சரத்துக்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டது. வாசிக்கப்பட்ட பிறகு மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். 8வது வசனம், அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைகளுக்கு இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். பலிபீடத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு பகுதி இரத்தம், இப்பொழுது மக்கள் மீது தெளிப்பதற்கு ஒரு இரத்தம், ஒரு பகுதி இரத்தம். இந்த இரத்தத்தை மக்கள் மீது தெளித்து அவர் என்ன சொல்கிறார்? இவை அனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் இரத்தம். உடன்படிக்கையுடைய இரத்தம். இரத்தம் என்பது வழக்கமாக உடன்படிக்கையுடைய அடையாளம். இந்த உடன்படிக்கையுடைய அடையாளம் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. உதாரணமாக செக்கரியா புத்தகம், இறைவாக்கின செக்கரியாவுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். செக்கரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதில் இந்த உடன்படிக்கையை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது. உன்னை பொறுத்த மட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு என்ற குறிப்பு இருக்கிறது. அதாவது உடன்படிக்கையின் இரத்தம். இந்த இரத்தம் என்பது உடன்படிக்கையினுடைய ஒரு முக்கியமான அங்கம் என்பதை இந்த செக்கரியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11 சுட்டி காட்டுகிறது. அத்தோடு மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது இரவு உணவு வேளையில் இயேசு என்ன சொன்னார்? அந்த இரத்தம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து என்ன சொன்னார் என்பதை அடையாளமாக அந்த மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சுட்டி காட்டப்படுகிறது. இது எனது உடன்படிக்கையின் இரத்தம். இது என் உடன்படிக்கையின் இரத்தம். ஆக பழைய ஏற்பாட்டிலே செக்கரியாவாக இருந்தாலும் அல்லது இங்கே விடுதலை பயன் நூலாக இருந்தாலும் சீனாய்மலை உடன்படிக்கையின் இரத்தம் என்று சுட்டி காட்டியது. அதாவது இது சாதாரண எழுத்தினால் மையினால் எழுதப்பட்டதல்ல, இரத்தத்தினால் எழுதப்பட்டது. இரத்தம் என்பது உணர்வுடைய அடையாளம், உயிருடைய அடையாளம். இது உயிரோட்டமான ஒரு உடன்படிக்கை. அதனால தான் இஸ்ராயல் மக்கள் இரத்தத்தையே உண்பதில்லை. காரணம் என்றால் அது உயிருக்கு அடையாளம். அப்போ அந்த உயிருக்கு அடையாளமானதை நாங்கள் உண்ணக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதனால்தான் இந்த உடன்படிக்கையின் போது அவர்கள் இரத்தத்தை தெளிக்கிறார்கள். அதை மோசே என்ன செய்ய சொல்லுகிறார்? இது உடன்படிக்கையின் இரத்தம். அதைத்தான் செக்கரியாவும் வழிமொழிகிறார். உடன்படிக்கையினுடைய இரத்தம், இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இது. குறிப்பாக இந்த நாடோடிகள் மட்டுமல்ல, இந்த ட்ரைபல் என்று அழைக்கப்படுகிற ஆதிவாசிகள் அல்லது நம்முடைய ஆப்பிரிக்க நாடுகளில் வாழ்கிற அந்த மக்கள் அல்லது இனங்கள், அந்த இனங்கள் எல்லாம் தங்களுடைய இனங்களில் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இரத்தம்தான், அதாவது தலைவனுடைய இரத்தத்தோடு அந்த பிறந்த குழந்தையுடைய இரத்தத்தை இணைப்பார்கள். அதற்கென்று ஒரு சடங்கு எல்லாம் இருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால், இதிலிருந்து இந்த குழந்தை அல்லது இந்த பையன், இந்த பெண் குழந்தை நம்முடைய இனத்திற்கு உரியவனாக மாறுகிறான் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆக இரத்தம் என்பது ஒரு சமூகத்தினுடைய இணைப்பின் அடையாளமாக இருக்கிறது. அந்த சமூகம் இன்னொருவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. முற்காலத்திலே மனிதர்களுடைய இரத்தத்தோடு கலந்த அந்த நிகழ்வு பிற்காலத்திலே அதற்கு பதிலாக விலங்குகளுடைய இரத்தத்தின் வழியாக அது வெளிப்படுத்தப்பட்டது. மனிதனுடைய இரத்தம் என்பது அவனுடைய உயிருக்கு ஆபத்து தரக்கூடியது. அதனால அதை விலங்குகளை பலி கொடுத்து அவர்கள் அந்த இரத்தத்தை தெளித்தார்கள்.
அந்த சிந்தனையில் தான் நாம் இதை பார்க்கிறோம். மக்கள் மீது இரத்தத்தை தெளித்து, இந்த இரத்தம் உடன்படிக்கையின் இரத்தம், இதோ அந்த உடன்படிக்கை முழுவதுமே உயிரோட்டம் உள்ள இறைவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் இறைவனோடு செய்த உடன்படிக்கைகள், இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அது அழுத்தி திருத்தி சொல்லப்படுகிறது. இதை லூக்கா நற்செய்தி 22:20 உடன்படிக்கையின் இரத்தம் என்கிறது. அதே மாதிரி எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13 மீண்டும் இதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, உடன்படிக்கையின் இரத்தம். அப்படி என்றால் இந்த இஸ்ராயல் மக்களோடு யாவை செய்து கொண்ட உடன்படிக்கை உயிருள்ள உடன்படிக்கை. அதே போல கல்வாரியில இயேசு உலகமாந்தர் அத்தனை பேரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையும் உயிருள்ள உடன்படிக்கை. இது ஏதோ கல்லிலே எழுதப்பட்டது அல்லது கல்வாரி மலையில சிலுவையிலே அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது அல்ல. மாறாக மனிதர்களோடு அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய அடையாளம் என்பதைத்தான் இந்த உடன்படிக்கையின் இரத்தம் சுட்டி காட்டுகிறது. ஆக இத்தோடு இந்த 2ஆம் பகுதி நிறைவுக்கு வருகிறது. அதாவது எலோகிம் பாரம்பரியத்தில் மோசே எப்படி உடன்படிக்கையை யாவையோடு செய்து கொண்டார். ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்கிறது. முதல்ல யாவே பாரம்பரியம் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கும் எலோகிம் பாரம்பரியம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வேறுபாடு இருக்கிறது. யாவே பாரம்பரியம் கொடுப்பது அவர்கள் விருந்து உண்டார்கள் என்பதோடு முடிந்து கொள்கிறது. அவர்கள் அந்த விருந்தை எப்படி செய்தார்கள் என்று கூட இல்லை. ஆனால் எலோகிம் பாரம்பரியம் அதை ஒரு விளக்கமாக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. உடன்படிக்கையை எழுதினார், அதன் பிறகு கொண்டு வந்தார், ஒரு பலிபீடம் அமைத்தார். அந்த பலிபீடத்தில் பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பலிப்பொருளிலிருந்து 2 கிண்ணங்களில் இரத்தம் சேகரிக்கப்பட்டது. ஒரு கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தை பலிபீடத்தையும் பலிபீட பொருட்களையும் பலியான பொருட்களையும் புனிதப்படுத்தவும், இன்னொரு கிண்ணத்தில் இருந்த இரத்தம் மக்களை புனிதப்படுத்த பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு மக்களுக்கு இது உடன்படிக்கையுடைய இரத்தம் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை நிறைவு செய்யப்படுகிறது. இதன் வழியாக மக்கள் யாவையோடு உடன்படிக்கை செய்து கொள்வது நிறைவு பெறுகிறது. யாவை பாரம்பரியமும் எலோகிம் பாரம்பரியம். ஆக 22ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரை அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை இப்பொழுது சட்ட வரையறைக்குள் வருகிறது, சட்டமாக மாற்றப்படுகிறது. சட்டமாக சொல்லப்பட்டது யாவே வழியாகவும் மோசே வழியாகவும் இஸ்ரேல் மக்களுக்கு மலையடிவாரத்திலே இவையெல்லாம் சட்டங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது சட்ட வரையறை பெற்று அது முழுமையாக நிறைவுபடுத்தப்பட்டு மக்கள் முன்னால் ஒரு ஆதாரமாக அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு என்ன நிகழ்கிறது என்பதைத்தான் அடுத்த 2 பகுதிகள் சுட்டி காட்டுகின்றது. இப்ப அந்த பகுதிக்கு போவோம். 3ஆம் பகுதி இந்த அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15a முடிய, அதன் பிறகு 18 ஆவண்ணா என்றால் அதுக்கு இடையில இன்னொரு சிந்தனை வருகிறது. அதை தனியாக பார்ப்போம். இப்பொழுது 12ஆம் வசனம் அதிலிருந்து 15ஆம் வசனம் ஆ முடிய, அதன் பிறகு 18ஆம் வசனம் ஆ. ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு. ஆக மீண்டும் யாவே மோசேயை மலைக்கு வரச் சொல்லுகிறார். எதற்காக வரச் சொல்லுகிறார்? ஏற்கனவே உடன்படிக்கை எல்லாம் கையெழுத்தாகிவிட்டது. மக்களும் இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இதை உடன்படிக்கையாக நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து நடப்போம், அதை ஏற்றுக்கொள்வோம் என்று உறுதி தந்து விட்டார்கள். அதற்கான விருந்தெல்லாம் முடிந்து விட்டது. வேறு எதற்காக வர சொல்லுகிறார்? அதை நோக்கம் அதற்கடுத்த வாக்கியத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டதிட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் அளிப்பேன். கற்பலகைகளில் யாவேயை எழுதுகிறார். மோசேயும் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியது எதுல? பப்பீரஸ் என்கிற அந்த தாளில் எழுதியிருக்கலாம். அது ஒரு பாரம்பரியம். இப்பொழுது கற்பலகையில் யாவேயே எழுதிய அந்த சட்டங்கள், அதான் நமக்கு முதல் பாரம்பரியம்.
முதல் பாரம்பரியம் என்பது இந்த 10 கட்டளை தான், 10 வார்த்தைகள் அதான் அடிப்படையில் வந்தது. அதனுடைய விளக்கமாகத்தான் இந்த 54 சட்டங்கள் வருகின்றது. அது மோசே விளக்கி மக்களுக்கு சொன்னது. எனவே 2 வடிவங்களில் இந்த சட்டங்கள் வந்திருக்கிறது. ஒன்று 10 கட்டளைகளாக கற்பலைகளில் வந்திருக்கிறது. இன்னொரு பாரம்பரியம் 54 சட்டங்களாக பப்பீரஸிலே எழுதப்பட்டு அவர்களிடத்தில் உத்தரவாதம் பெறப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது எப்படி கற்பலைகளை யாவையிடமிருந்து பெற்றார் என்கிற அந்த செய்திதான் இங்கே இடம்பெறுகிறது. கற்பலைகளை இப்பொழுது யாவே மோசேக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். 13 மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார். மோசே தனியாக போகவில்லை. இப்பொழுது யாரை அழைத்து கொண்டு போகிறார்? யோசுவா கூட துணையாளர் யோசுவாவை அழைத்து கொண்டு போகிறார். யோசுவா யாரு? நுண் என்பவரின் மகன். எப்ராயிம் குலத்தை சேர்ந்தவர். எப்ராயிம் என்றால் யோசேப்பினுடைய மகன். 2 பேர்ல ஒருத்தன். அவனுடைய குலம். யோசுவா என்றால் யாவேயே மீட்பு, யாவே சல்வேஷன், யாவேயே மீட்பு என்ற பொருள். இவரை நாம முதல்ல எங்கே பார்க்குறோம்னா இதே விடுதலை பயண நூலில் 17ஆம் அதிகாரத்துல 8 முதல் 14 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எங்கேனா அமலக்கேயருக்கு எதிரான போரில் இவர் தான் அதை தலைமையேற்று நடத்தி போகிறார். எந்த இடத்துல என்றால் ரப்பீதம் என்கிற இடத்துல. அந்த போரிலே வெற்றியை கனியாக மோசேயுடைய காலில் படைக்கிறார். மீண்டும் அவரை எண்ணிக்கை நூலில் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 17 பார்க்கிறோம். 12 உளவாளிகளில் இவரும் ஒருவர். இந்த 12 பேர் தான் போய் வாக்களிக்கப்பட்ட நாட்டை பார்த்து விட்டு திரும்புகிறார்கள். அப்படி வாக்களிக்கப்பட்ட நாட்டில் திரும்ப வந்தோடனே நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் இவர்கள். இவரோடு சேர்ந்து காலைப்பும் ஆனால் மற்றவர்கள் எல்லாம் வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் அந்த அடிப்படையில் இவரே தலைமையேற்று வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது 2 பேர் மட்டும்தான் எகிப்திலே பிறந்தவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைகிறார்கள். எகிப்தில் பிறந்து புறப்பட்டவர்களில் 2 பேர் மட்டும்தான். மற்ற எல்லாருமே பாலை நிலத்தில் பிறந்தவர்கள் தான். அவர்கள்தான், அதுவும் 6 லட்சம் பேர். அந்த 6 லட்சம் பேர் என்பது பாலைவனத்தில் பிறந்தவர்கள். அவர்களோடு இந்த 2 பேர் மட்டும்தான், காலேப்பும் நுண்மகனாகிய யோசுவா 2 பேர் தான் உள்ள நுழையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த யோசுவா தான் பிற்காலத்தில் தலைவராக நியமிக்கப்படுகிறார். மோசே இவரை தலைவராக நியமிக்கிறார். அது எண்ணிக்கை நூல் 27ஆம் அதிகாரம் 12 முதல் 23ல் இவருக்கு மோசேக்கு பிறகு யோசுவா தலைமை பொறுப்பை ஏற்கிறார். ஆக இந்த நிலைகள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. யோசுவா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறார், ஒருவேளை அதை குறிப்பதற்காகத்தான் மோசேக்கு பின்னால் யோசுவா தான் தலைமை பொறுப்பை ஏற்கப் போகிறார் என்பவருடைய ஒரு அறிகுறியாக, அடையாளமாக இங்கே மோசேயோடு யார் செல்வது? யோசுவா செல்கிறார். அதன் பிறகு பின் மோசே கடவுளின் மலை மேல் ஏறி செல்கையில், அப்ப மோசே மட்டும்தான் பாருங்க. அடிப்படையில் மக்கள் மலையடிவாரத்தில் இருக்கிறார்கள். அதை 24ஆம் அதிகாரம் 2ல் பார்க்குறோம். ஆரோன், நாதாபு, அபிகு, இஸ்ராயலின் 70 பெரியவர்கள், அவர்கள்தான் மேலே ஏறி போகிறார்கள். மக்கள் அவரோடு மலை மேலே ஏறி வரக்கூடாது அப்படின்னா எங்க இருக்கிறாங்க? மலையடிவாரத்தில் இருக்கிறார்கள். 24 வசனத்துல ஆரோன், அவருடைய பிள்ளைகள் நாதாபு, அபிகு, 70 பெரியவர்கள் மலையில் சிறிது தூரம் போகிறார்கள். 24:1 நம்ம அதை பார்க்கிறோம். அதன் பிறகு யார் மேல போறா? யோசுவாவும் மோசே. அப்ப இந்த 70 பேரில் யோசுவா இருக்கிறார். 70 பெரியவர்களில் யோசுவாவும் ஒருவராக இருக்கிறார். அந்த நிலையில் தான் யோசுவாவை மட்டும் அழைத்து கொண்டு மோசே இன்னொரு படி மேலே போகிறார். விடுதலை பயணம் 24:13 ஆவில் இதை பார்க்கிறோம். அதன் பிறகு மோசே மட்டும் மேலே ஏறுகிறார் 13ஆம் வசனத்துல. அப்ப 4 நிலைகள். மக்கள் அடிவாரத்தில் இந்த 70 பேரும், மற்ற ஆரோன், அவருடைய பிள்ளைகள், மோசே, இவர்கள் எல்லாம் அடுத்த நிலை. அதன் பிறகு யோசுவாவும் மோசேயும் இன்னொரு நிலை. இறுதியாக மோசே மட்டும். இது ஒரு படிநிலை, படிநிலையை குறிக்கிறது. அதாவது யாவையை அணுகுவதற்கு
எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது என்பதைத்தான் இது குருத்துவ மரபு வழியாக வருகின்ற ஒரு பாரம்பரியம். அதனால் இதில் யாவையை சந்திப்பது என்பது எளிதல்ல. அதற்கு ஒரு படிநிலை இருக்கிறது. அந்த படிநிலையில் யார் யார் தகுதியுடன் இருக்கிறார்கள், இறுதியிலே தகுதியுடையவர் யார், மோசே என்பதை ஒரு அடையாளமாக காட்டுவது போல நமக்கு இருக்கிறது. அதன் பிறகு 14ஆம் வசனம், அவர் பெரியோர்களை நோக்கி, நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலேயே எங்களுக்காக காத்திருங்கள். இதுதான் இந்த பகுதியினுடைய முக்கியமான ஒரு கீ என்று சொல்வோம் அல்லவா, ஒரு சாவி. அவர் பெரியவர்களை நோக்கி, நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலே எங்களுக்காக காத்திருங்கள் அப்படின்னு அந்த 70 பேரிடத்திலும் ஆரோனிடத்திலும் அதே போல புதல்வரிடத்திலும் சொல்றாரு. இந்த காத்திருத்தல் என்பது இவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆனால் காத்திருந்தார்களா? மோசே வருவதற்கு எவ்வளவு காலமானது? இவர்களால் காத்திருக்க முடிந்ததா? அதனுடைய பின்விளைவுகள் என்ன? இதெல்லாம் நம்ம பின்னால் பார்ப்போம். அந்த காத்திருந்தார்கள். இதோ ஆரோனும் கூரும் அவர்களோடு இருக்கிறார்கள், உங்களோடு இருக்கிறார்கள். ஆரோனும் கூரும். ஆரோன் என்பவர் யார் என்று தெரியும். கூர் என்கிறவர் இவர் ஏற்கனவே நாம சந்திச்சிருக்கிறோம். யார் என்றால் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆரோனும் கூரும் சேர்ந்துதான் மோசேயுடைய கரங்களை உயர்த்தி பிடித்து கொண்டே இருப்பார்கள் அமலேக்கியருக்கு எதிரான போரில. என்றால் எப்பொழுதெல்லாம் மோசேயுடைய கரங்கள் கீழே தாழ்கிறதோ அப்பொழுது அமலேக்கியர்கள் வென்றார்கள். எப்பொழுதெல்லாம் மோசேயுடைய கரங்கள் மேலே உயர்ந்திருந்ததோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வென்றார்கள். மோசேக்கு நீண்ட நேரம் கையை உயர்த்து கொண்டிருக்க முடியவில்லை. ஏற்கனவே 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதனால இப்ப 2 பேரும் உதவி செய்கிறார்கள். ஆரோனும் கூரும் இவருடைய கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆரோனுடன் துணை நிற்க வருகிறார். யாரு? கூர். இந்த கூர் யார்? விவிலியத்தில் இந்த கூரை பற்றி இடம் பெறுகிறது. ஆனால் அதிகமான செய்திகள் இவரை பற்றி இல்லை. இந்த கூரை பற்றி அதிகமான செய்திகள் இல்லை. இந்த கூரை பற்றி நமக்கு செய்திகள் எங்கேருந்து வருதுன்னா, ராபிகளின் நூல்கள், ரபீனிக் லிட்ரேச்சர் என்று சொல்வார்கள். ரபீனிக் லிட்ரேச்சர்ஸ், இந்த ராபிகளுடைய நூல்கள். அவர்கள் ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ராபிகளுடைய நூல்கள் வந்துவிட்டது. அவர்கள் எழுதிய பாரம்பரியங்கள். அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மிரியத்தினுடைய மகன் இந்த கூர் என்று சொல்லப்படுகிறது. மிரியத்தினுடைய மகன் அப்படின்னா ஆரோன் மோசேக்கு மருமகன். தால்மூது என்ன சொல்லுகிறது என்றால், காலேப்பு மிரியத்தை மணந்தார். காலேப் என்பது நமக்கு தெரியும். அவர் யூதா பாரம்பரியத்தை சேர்ந்தவர், யூதா குலம். காலேப்பு மிரியத்தை மணந்தார். அவர்களது மகன் கூர். அதை எதனுடைய அடிப்படையாக சொல்கிறார் என்றால் 1 குறிப்பேடு 2:19 1 குறிப்பேடு 2:19 ஒரு செய்தி வருகிறது. அசூபா இறந்த போது காலேபு எப்ராத்தை மணந்து கொண்டார். காலேப்பு எப்ராத்தை மணந்து கொண்டார். இந்த எப்ராத்துங்கிறது யாருன்னா மிரியம். மிரியத்துக்கு 2 பேர் உண்டு. அதனால இந்த எப்ராத்து தான் மிரியம். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம். இந்த எப்ராத்தி என்கிற மிரியம் காலேப்பை மணந்து கொண்டார். இந்த காலேப்பினுடைய மகன் தான் யார்? கூர் என்கிற அந்த செய்தி அதில் இடம்பெற்றிருக்கிறது. யூதர்களின் வரலாறு என்கிற புத்தகத்தில் யோசேப்புஸ் பிளேவியஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு வித்தியாசமான செய்தி சொல்றார். கூர் என்பவர் தான் மிரியத்தினுடைய கணவர். ராபிகளுடைய நூல்களும் தால்மூதும் மிரியமின் மகன் என்று சொல்லுகிற போது யோசேப்புஸ் கூர் மிரியத்தினுடைய கணவர் என்று சொல்கிறார். ஆக இப்படி வேறுபட்ட செய்திகள் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆரோனும் கூரும், யாராவது உங்கள் மத்தியில வழக்கு எதுவும் இருந்தால் அவர்களை அணுகட்டும். அப்படி ஏதாவது பிரச்சனை என்று வந்துவிட்டால் நான் மலை மேலே போய்விடுகிறேன்,
நான் எப்பொழுது வருவேன் என்று தெரியாது, நீங்கள் காத்திருக்க வேண்டும். எனவே நீங்கள் காத்திருக்கிறது வரை ஏதாவது பிரச்சனை என்றால் நீங்க என்ன பண்ணணும்? யார்கிட்ட போகணும்? ஆரோனிடத்திலும் கூரிடத்திலும் போக வேண்டும். அவர்கள் இந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து வைப்பார்கள். தீர்த்து வைத்தாங்களா? ஆக இதுதான், இந்த 2 வசனங்கள் தான் இனி நடக்க போகிற கதையை நகர்த்தி செல்வது. இந்த 14ஆம் வசனமும் 15ஆம் வசனம், திரும்பி வரும் வரை நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், ஆரோனும் கூரும் உங்களை வழி நடத்துவார்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் தீர்வு கொடுப்பார்கள். ஆனால் தீர்வு கொடுத்தார்களா? பிரச்சனையின் வந்தபோது அவர்களால் அதை சமாளிக்க முடிந்ததா? அந்த சவாலை அவர்கள் சந்தித்தார்களா? மோசே திரும்பி வந்தாரா? அப்படி திரும்பி வந்தால் எத்தனை நாளுக்கு பிறகு வந்தார்? இதெல்லாம் இந்த வசனங்கள் தான், 2 வசனங்கள் தான் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறது. 15ஆம் வசனம், பின்னர் மோசே மலை மேல் ஏறி செல்ல. பின்னர் மோசே மலை மேல் ஏறி செல்ல. அதுக்கு அடுத்து 18 ஆவன்னா, மலை மேல் மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார். இப்போ மோசே எத்தனை நாட்கள் இங்கே தங்கியிருந்தார்? 40 பகலும் 40 இரவும் அங்கே தங்கியிருந்தார். இணைச்சட்டம் 9:9, ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தேன். 40 பகலும் 40 இரவும் நான் ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெறுவதற்கு சென்ற போது தங்கியிருந்தேன். எனக்குரிய 6 வாரத்துக்கு மேல தங்கியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2. அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார், அதன் பின் பசியுற்றார். அப்படின்னா இங்கே மோசே 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார், உண்ணாது இருந்தார். அதே போல இயேசுவும் 40 நாள் இரவும் பகலுமாக பாலை நிலத்தில் வனாந்தரத்தில் தங்கியிருந்தார். அவர் மலை மேல தங்கியிருந்தார், இவர் பாலை நிலத்தில் தங்கியிருந்தார். இவரும் உணவும் இல்லை. இதே ஒத்தமை பகுதியாகிய லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1-2 இதே செய்தியை சொல்லுகிறது. நோன்பு இருந்தார், உண்ணவில்லை, பசியோடு இருந்தார் என்று. ஆக இந்த 40 நாள் என்பது இறைவனோடு அவர் தங்கியிருந்த ஒரு காலகட்டத்தை சுட்டி காட்டுகிறது. அதை ஒட்டித்தான் இயேசுவும் 40 நாட்கள் வனாந்தரத்தில் தங்கியிருந்தார் என்கிற அந்த பாரம்பரியம் வருகின்றது. இந்த 40 நாட்கள் இறைவனோடு அவர்கள் தங்களுடைய உறவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அப்ப மோசேக்கு இறைவன் அவரை தயாரிக்க வேண்டும். அவரை தயாரித்த பிறகுதான் மீண்டும் மக்களுக்கு அனுப்ப வேண்டும். அப்ப மோசே அந்த அடிப்படையில் தான் மக்களை தயாரிக்க வேண்டும். இது ஏறக்குறைய ஒரு பயிற்சி காலம். தலைவருக்கும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த தலைவர் திரும்பி மக்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். தலைவரும் பயிற்சி இல்லாமல் செயல்படக்கூடாது. பயிற்சி பெற்று வர வேண்டும். அந்த பயிற்சியை மக்களுக்கு அவர் சரியான விதத்தில் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பயிற்சி என்பது சாதாரண பயிற்சி இல்லை, கடுமையான பயிற்சி. பசியோடு இருந்தால் உண்ணவில்லை என்றால் அது அதில் இருக்கிற கடின தன்மையை சுட்டி காட்டுகிறது. அந்த விடா முயற்சியோடு அந்த பயிற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. உண்ணக்கூட நேரம் இல்லை, உண்ணுகின்ற எண்ணம் கூட இல்லை. அதான் அடிப்படை. முழுக்க முழுக்க இந்த பயிற்சியில அவருடைய ஈடுபாடு. எனவே உடல் சம்பந்தப்பட்ட எந்தவித ஒரு ஆர்வமும் இல்லாமல் முழுக்க முழுக்க இவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறார். மோசே 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார் என்று சொல்லப்படுகின்ற போது, அதே இது மீண்டும் எடுத்தாளப்படுகின்ற போது இணைச்சட்டம் 9:9 அவர் உண்ணா நோன்பு இருந்தார், உண்ணவே இல்லை என்று சொல்கின்ற போது அதனுடைய முக்கியத்துவம் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. மோசே பெறுவது யாவேயிடத்திலிருந்து சாதாரண சட்டங்கள் அல்ல, ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு சட்டம். என்றால் நீங்கள் வருகின்ற போது, மலைக்கு வருகின்ற போது மக்கள் இனங்களாகவே இல்லை.
மக்களினங்களாக உருவாக்குவதுதான் மோசேயுடைய முக்கியமான பணி. அதுக்காகத்தான் இந்த பாலைவனத்துக்கு கூட்டு வந்திருக்கிறார். இனி வரப்போகின்ற காலங்களிலே இவர்களுக்கான ஒரு நீண்ட பயிற்சி, அது ஒரு அனுபவ பயிற்சி. யாவிய மக்களாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த உருவாக்கத்திலே அவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும், முழுமையாக அவர்கள் ஈடுபட வேண்டும். அதுக்கு முன்னால இந்த உருவாக்கத்தை நடத்துகிறவரே உருவாக்கப்பட வேண்டும். அதனால இது மிக மிக முக்கியம். பொதுவாக நம்முடைய பணிகளை பொறுத்த மட்டில் குருக்கள் அல்லது இறைமக்கள் என்று பார்க்கிற போது எதுக்காக குருக்களுக்கான பயிற்சி மிக நீண்ட காலம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடிப்படை. ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக வெளியே வரக்கூடாது. நம்ம பயிற்சி வருகின்ற போது ஒரு முழுமையான பயிற்சி பெற்று வெளியே வரணும். இது மேலோட்டமான பயிற்சி அல்ல. நம்மையே முழுமையாக ஈடுபடுத்தி நம்ம என்ன நோக்கத்திற்காக இந்த பயிற்சியை பெறுகிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் குருக்களுக்கான பயிற்சியை நாம் சென்று பார்க்க வேண்டும். அதுக்காக இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே எல்லாமே நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்கிற அந்த சிந்தனை அல்ல. அந்த பயிற்சி தொடரும் நிச்சயமாக. இது ஒரு தொடர் பயிற்சி. அதனால் அந்த தொடர்ந்து அதற்கான பயிற்சிகளையும் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். குருத்துவ பயிற்சியோடு எல்லாமே முடிந்து விட்டது, நாங்கள் எல்லாருமே முழுமையாக மாறிவிட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அங்கே படிக்கின்ற போதே நாம் குருத்துவ பயிற்சி எடுக்கின்ற போதே அதை முழுமையாக பெற வேண்டும். அதில் ஈடுபாட்டோடு நாம் எந்த நோக்கத்துக்காக நாம் பயிற்சி வருகிறோம் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அதிலே நமக்குள்ளே ஒரு இடர்பாடுகளோ அல்லது அதில் ஒரு தெளிவற்ற தன்மைகளோ வரக்கூடாது. அதைத்தான் மோசேயினுடைய அந்த கடுமையான பயிற்சி 40 நாட்கள் 40 இரவு என்பது. அதே போல் இயேசுவும் 40 நாட்கள் 40 இரவு தன்னை தயார்படுத்துகிறார். அதனால தான் ஒரு வெளியே வருகின்ற போது மார்க் நற்செய்தி, அவர் லூக்கா நற்செய்தி, ஆவியின் வல்லமையோடு வந்தார், தூய ஆவியினுடைய வழிநடத்தலோடு வெளியே வருகிறார் என்று சொல்கிறார். நாசரேத்து ஜபக்கூடத்துக்கு, தொழுகை கூடத்துக்குள்ள நுழைகிற போது அவர் ஆவியினுடைய வல்லமை நிரம்பியவராக வருகிறார் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாகத்தான் பயிற்சி அனுபவங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு பொதுவாக ஒரு பயிற்சியை பெறுகின்றவன் ஒரு என்ஜினியராக இருக்கலாம், பொறியியல் வல்லுநராக இருக்கலாம், அல்லது ஆசிரிய பணியில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம், அல்லது இராணுவத்தில் பணியாற்றுகிற ஒருவராக இருக்கலாம், அல்லது ஒரு விமான பயிற்சி பெறுகிறவராக இருக்கலாம். எல்லாருமே பயிற்சியிலேருந்து வெளியே வருகின்ற போது அவர்கள் திறமையோடு வெளியே வர்றாங்க. ஒரு விமானத்தை சரியாக ஓட்டக்கூடிய தகுதியோடு வருகிறார்கள். அதுக்காக அத்தோடு பயிற்சி முடித்து விடல். அவர் தொடர்ந்து 1000 மணிகள், 20,000 மணிகள், 30,000 மணிகள் என்று அவர்களுக்கு இந்த பயிற்சி கூட 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 அவர்களுடைய அனுபவமும் பெருக்கிறது. அதே போல தான் இராணுவமும், அதே போல தான் பொறியியலும், அதே போல தான் ஆசிரியரும். ஆனால் குருக்களை பொறுத்த மட்டில் வளர 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 நமக்கு தெளிவு கிடைக்கிறதா? கழுதை தேர்ந்து கட்டெரும்பாகிற நிலைகள் தான் சிலரை பார்க்கிற போது இருக்கிறது. அதனால் இந்த மோசேயும் இயேசுவும் நமக்கு இந்த பயிற்சியை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியமான ஒரு உதாரணங்கள். எந்த அளவுக்கு அவர்கள் இந்த பயிற்சியை இந்த நோக்கத்தை முன்வைத்து செய்தார்கள். என்ன நோக்கத்துக்காக தாங்கள் பயிற்சி வருகிறோம் என்பதை மனதில் இருத்தி செய்தார்கள். 40 நாட்களும் 40 இரவு, 40 பகலும் 40 இரவும். இப்போ அடுத்த பகுதியை பார்ப்போம். 4வது பகுதி இந்த அதிகாரத்தில். முதல் பகுதி 24ஆம் அதிகாரம் 1 2 முடிய, 9 11 முடிய. அது மோசே யாவையோடு உடன்படிக்கை செய்தல். அதற்கடுத்து அது யாவை மரபு. அடுத்த 2வது மரபு 3ஆம் வசனத்திலிருந்து 9வது 8ஆம் வசனம் வரை, அதுவும் யாவையோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுதல் தான் எலோஹிம் மரபு. அதன் பிறகு 12ஆம் வசனத்திலிருந்து 15a
அப்புறம் 18 ஆ, ஆவன்னா, இவை அது வந்து மோசே மலை மேலே ஏறி செல்வதை ஏறுவது. பற்றி பார்க்கிறோம். இப்பொழுது 4வது பகுதி 15ஆம் வசனம் ஆவிலிருந்து 18ஆம் வசனம் ஆவரை. அவரை இது வந்து ஆண்டவரின் மாட்சி என்கிற தலைப்பில் வருகிறது. இதை வந்து நம்ம தனியாக பிரித்து பார்க்குறோம். ஏனென்றால் இதில் உள்ள அந்த சிறப்புத்தன்மை, மோசே வந்து மலையில் ஏறி செல்கின்ற போது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது, இது வந்து நம்ம 19ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்கிறோம். அது அதனுடைய தொடர்ச்சி போல தான் இது இருக்கிறது. எனவே இது ஒரு சிறப்புத்தன்மையாக பார்க்க வேண்டியது. இறைவனுடைய பிரசன்னம் மலை மேல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. 15ஆம் வசனம் ஆவண்ணாவிலிருந்து சொல்லுங்க, வாசியுங்கள். ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஒரு மேகம் மலையை மூடிவிட்டது. அதாவது இது வந்து வனாந்தரம், பாலைவனத்தில் மேகத்தை பார்ப்பதே மிக அரிது. என்றால் முழுக்க வந்து வெயில், திறந்த வெளி போல தான் வானம் இருக்கும். அந்த சூழ்நிலையில் மேகம் வருவதே அது ஆச்சரியமான ஒரு சூழல். அது எந்த காலத்தில் வரும் என்றால் மழை காலத்தில், மழை பெய்கின்ற வசந்த காலத்தில் முதல் மழை பெய்கின்ற போது ஒரு சில மேகங்கள், அதுவும் பாலைவனத்தில் அப்படிப்பட்ட சூழல்கள்லாம் வருமா என்பதே கேள்விக்குறி. அப்படி என்றால் மக்கள் வந்து பாலைவனத்தில் ஒரு விசித்திரமான ஒரு அனுபவத்தை பெறுகிறார்கள். வழக்கமாக பார்க்காத ஒரு அனுபவமாக அது இருக்கிறது. இந்த சீனாய் மலை மீது மேகம் சூழ்வதே அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். அது எப்படிப்பட்ட அனுபவமாகத்தான் இருக்க முடியும்? இறைவனே அவர்களுக்கு பிரசன்னமாகிற ஒரு அனுபவமாகத்தான் இருக்க முடியும். வேற அனுபவமாக இருக்க முடியாது. என்றால் அத்தகைய அனுபவத்தை தான் வழியிலே அவர்கள் சந்தித்தார்கள். பகலிலே மேகத்தூணாக அவர் வந்தார். அப்படிப்பட்ட மேகம் இப்பொழுது மலையை சூழ்ந்திருக்கிறது. அந்த மேகம் ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று. ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை, மேகம் வந்தாலே மாட்சியை குறிக்கிறது. அந்த மாட்சி என்பது இங்கே கபோத் என்கிற எபிரேய சொல் மாட்சியை குறிக்கிறது. அது 6 நாட்கள் மூடியிருப்பதாக தொடர்ந்து வசனம் சொல்கிறது. மேகம் மலையை 6 நாட்களாக மூடியிருந்தது. 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவில் நின்று மோசேயை அழைத்தார். 7ஆம் நாள் என்பது நமக்கு தெரியும், ஆண்டவருடைய நாள், ஓய்வு நாள். 6 நாள் வந்து மேகம் மூடி இருந்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே தங்கி இருந்தது. அந்த மாட்சி நிறைந்திருந்தது. இந்த கபோர்டு என்பதை இன்னொரு சிந்தனையில் சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு வந்து ஷெக்கினா என்று சொல்வார்கள். ஷெக்கினா என்கிற வார்த்தை வந்து இங்கே இல்லை விவிலியத்தில். ஆனால் அதற்கு எபிரேயர்கள் அல்லது யூதர்கள் வந்து இந்த ஷெக்கினா என்கிற வார்த்தையை விரும்பி பயன்படுத்துவார்கள். அந்த எபிரேய சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் குடிகொள்தல். ஆங்கிலத்தில் அது அருமையான சொல்லாக இருக்கிறது, டுவெல்லிங், த டுவெல்லிங் பிரசன்ஸ் ஆஃப் காட். அது கூடாரத்தில் அவர் குடியிருந்தார். உடன்படிக்கை கூடாரத்தில் ஆண்டவருடைய, அதனால அதை வந்து டுவெல்லிங் பிளேஸ் என்றே அழைத்தார்கள். கூடாரத்தை அந்த டேபர்னக்கிள் என்றாலே அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த டுவெல்லிங் பிளேஸ், ஆண்டவர் குடியிருக்கிற இடம், யாவே குடியிருக்கிற இடம். அதுதான் ஷெக்கினா என்று எபிரேயத்திலே அழைத்தார்கள். நம்ம யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14 கூட அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அது வாசிங்க. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14. வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார். அப்படி என்றால் நம்மத்திலே அவர் தங்குகிறார், நம்மோடு கூட உடன் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய யாவையினுடைய உடன் இருப்பைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த டேபர்னக்கிள் அல்லது உடன்படிக்கை பேழை என்றாலே யாவையினுடைய உடனிருப்பை அது சுட்டி காட்டுகிறது. யாவே அவர்களோடு தங்கி இருப்பதை சுட்டி காட்டுகிறது. அதைத்தான் அந்த காபோத் என்கிற வார்த்தை எபிரேய சொல் சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய மாட்சி என்றால் அவருடைய உடனிருப்பு. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பவருடைய அடையாளம். அவர் வந்து நம்மோடு தங்கி இருக்கிறார், குடிகொண்டு இருக்கிறார் என்பதுடைய அடையாளம். அதற்கடுத்து மோசேயை அழைக்கிறார். மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று
இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது. மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்றும் தெரிந்தது. இங்கே இன்னொரு உருவகம் சொல்லப்படுகிறது. முதல் உருவகம் மேகம், இரண்டாவது உருவகம் நெருப்பு. இப்ப நெருப்பும் மேகமும் யாவையினுடைய பிரசன்னத்தினுடைய அடையாளம். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாக வருகிறார். அதே பிரசன்னம் நெருப்பு பிரசன்னமாகவும் மேக பிரசன்னமாகவும் இந்த இஸ்ராயல் மக்கள் மத்தியில இந்த யாவையினுடைய உடனிருப்பு இருந்தது. அது இப்பொழுது எங்கே தங்கி இருக்கிறது? மலை மேலே தங்கி இருக்கின்றது. அப்ப அந்த சீனாய் மலை முழுவதுமே யாவையினுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் அதை தொடக்கூடாது, அதை நெருங்கக்கூடாது, அது மேலே ஏறக்கூடாது. என்றால் அதை ஏறுவதற்கென்றே புனிதம் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். உங்களை நீங்கள் தூய்மை இல்லாமல் அதை அணுகக்கூடாது. என்றால் அவர் தூயவர். தூயவரை அணுக வேண்டும் என்றால் நீங்கள் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையில இங்கே அவருக்கு தூயவர் மட்டுமல்ல, அவர் மாட்சி மிக்கவர். அவருடைய உடனிருப்பு நமக்கு வேண்டும் என்றால் நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும். அந்த தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால் இப்பொழுது அந்த மலையிலே ஏறி சொல்லக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறது என்றால் மோசே கிடைக்கிறது. அப்போ மோசே தன்னை தூய்மையானவராக மாற்றிக்கொண்டார் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டுகிறது. அத்தோடு இந்த பகுதியினுடைய இறுதி வசனம் நிறைவு பெறுகிறது. அதாவது 4வது பகுதி யாவையினுடைய மாட்சி. யாவையினுடைய மாட்சி சீனாய் மலையிலே குடிகொண்டிருக்கிறது. அதுவே இப்பொழுது உடன்படிக்கை பழையாக இருக்கிறது. சீனாய் மலை என்பது உடன்படிக்கை பழை. தற்சமயத்துக்கு அவர்கள் இன்னும் உடன்படிக்கை பழை செய்யவில்லை. செய்வதற்கு முன்னாலே இப்பொழுது யாவே உடன்படிக்கை பழையாகவே எங்கே இருக்கிறார்? இந்த சீனாய் மலையில் குடியிருக்கிறார் முழுவதுமாக. நன்றி தந்தை அவர்களே. உடன்படிக்கைக்குள் ஆண்டவரும் மக்களும் பங்கேற்கிறார்கள். உடன்படிக்கை விருந்து கொண்டாடப்பட்டது. அந்த இந்த உடன்படிக்கைக்கு பின்பு கடவுள் மக்களை தயார்படுத்த மோசையை தயார்படுத்துகின்றார் என்ற ஒரு உயரிய கருத்தை இந்த 24வது அதிகாரம் சொல்லுகிறது என்ற விவிலிய விளக்கங்களோடு எங்களுக்கு தெளிவுபட விளக்கிய உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். இனிய இதயங்களே, இதுவரை 24வது அதிகாரத்துக்கு உண்டான விவிலிய விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். இனி இதற்குண்டான விவிலிய வசனங்களுக்கு செவிமடுப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 24. ஆண்டவர் மோசேயிடம், ஆரோன், நாத்தாபு, அபிகு ஆகியோருடனும் இஸ்ரவேலின் 70 பெரியோர்களுடனும் ஆண்டவரிடமாய் ஏறி வாருங்கள். தொலையில் நின்று தொழுது கொள்ளுங்கள். மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம், ஏனையோர் அருகில் வரலாகாது. மக்கள் அவரோடு மலைமேல் ஏறி வரக்கூடாது என்று கூறினார். எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரவேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரவேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். பின்னர் மோசே, ஆரோன், நாத்தாபு, அபிகு ஆகியோரும் இஸ்ரவேலின் 70 பெரியோர்களும் மேலேறி சென்று இஸ்ரவேலின் கடவுளை கண்டார்கள். அவர் பாதங்களின் கீழுள்ள தளம் நீல மணிக்கல் இழைத்த வேலைப்பாடு போன்றும் தெள்ளிய வான்வெளி போன்றும் இருந்தது.
இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை. அவர்கள் கடவுளை கண்டனர், உண்டு குடித்தனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு. அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டதிட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் அளிப்பேன் என்றார். மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார். பின் மோசே கடவுளின் மலை மேல் ஏறிச் செல்கையில் அவர் பெரியோர்களை நோக்கி, நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலேயே எங்களுக்காக காத்திருங்கள். இதோ ஆரோனும் கூரும் உங்களோடு இருக்கிறார்கள். வழக்கு ஏதும் இருப்பவன் அவர்களை அணுகட்டும் என்றார். பின்னர் மோசே மலை மேல் ஏறிச் செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலை மேல் தங்கிற்று. மேகம் மலையை 6 நாள்களாக மூடியிருந்தது. 7ஆம் நாள் அவர் மேகத்தின் நடுவினின்று மோசேயை அழைத்தார். மலையுச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது. மோசே மேகத்தின் இடையே புகுந்து மலை மேல் ஏறிச் சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார்.